अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़दूबि अलैहिम वलद्दाल्लीन। ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையின் சம்பவங்களை எடுத்து கூறும்போது எந்த அளவுக்கு நுணுக்கமாக அதிலிருந்து கருத்தை எடுக்கின்றார்கள் என்றால், ஒரு நம்பிக்கையாளருக்கு ஈமானின் சரியான பாதையின் பக்கம் வழிகாட்டி அவரை இறைவன் மற்றும் மார்க்கத்தை சரியான முறையில் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியவராகவும் அதன் அறிவை உடையவராகவும் ஆக்குகின்றார்கள். ஒருமுறை அன்னார் தனது ஓர் உரையில் ஆயத்துல் குர்சிக்கு விளக்கமளித்துக் கொண்டிருந்தார்கள். லஹு மாஃபிஸ் சமாவாதி வ மாஃபில் அர்தி மன்ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி. அதாவது அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்ட இறைவன் என்றால், வானம் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே உரியதாகும். அவனுக்கு எதிராக நீங்கள் வேறு யாரை உங்களுடைய எஜமானனாக ஆக்க முடியும்? நாங்கள் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கவில்லை என்றும் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கவில்லை என்றும், ஆனால் அவர்களிடம் எங்களுடைய தேவைகளை கேட்கிறோம். அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் ஆவார்கள். அவர்கள் இறைவனிடம் எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள் என்றும் மக்கள் கூறுகின்றனர். அன்னார் கூறுகிறார்கள், என்னுடைய அனுமதியின்றி யாரும் சிபாரிசு செய்ய முடியாது என்று இறைவன் கூறுகின்றான். இந்த காலத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட பெரிய மனிதர் வேறு யார் இருக்கிறார்? ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை நவாப் முகமது அலி சாஹிப் அவர்களுடைய மகன் அப்துல் ரஹீம் கான் சாஹிப் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது துவா செய்தார்கள். அவர் பிழைக்க மாட்டார் என்று இல்ஹாம் இறங்கியது. நவாப் சாஹிப் அவர்கள் தன்னுடைய அனைத்தையும் விட்டுவிட்டு காதியான் வந்துள்ளார்கள். மகன் மரணித்து அவர்களுக்கு சோதனை வந்துவிடக் கூடாதே என்ற எண்ணம் அன்னாருக்கு ஏற்பட்டது. அதன் காரணமாக அன்னார், இறைவா, நான் இந்த பையனின் ஆரோக்கியத்திற்காக சிபாரிசு செய்கிறேன் என்று இறைவனிடம் கூறினார்கள். அதற்கு மன்ஸல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி என்ற இல்ஹாம் இறங்கியது. அதாவது, என்னுடைய அனுமதியின்றி சிபாரிசு செய்ய நீ யார் என்று இறைவன் கூறினான். பாருங்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தார்கள். 1300 வருடங்களாக உலகம் அவர்களை எதிர்பார்த்திருந்தது. அவர் கூட இறைவனிடம் சிபாரிசு செய்யும் போது, என்னுடைய அனுமதியின்றி சிபாரிசு செய்ய நீ யார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு இந்த இல்ஹாம் இறங்கிய போது நான் விழுந்து விட்டேன். உடலில் ஒரு நடுக்கம் ஆரம்பித்து விட்டது. எனது உயிர் போய்விடும் போல் தோன்றியது. ஆனால் இந்த நிலைமை ஏற்பட்ட போது உனக்கு சிபாரிசு செய்ய அனுமதி உள்ளது என்று அல்லாஹ் கூறினான். அப்போது அன்னார் சிபாரிசு செய்தார்கள். மேலும் அப்துல் ரஹீம் கான் அவர்கள்
ஆரோக்கியமாகிவிட்டார்கள். இது அல்லாஹ்வினுடைய அருளாகும். துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சிபாரிசு செய்வதற்கான அனுமதி கிடைத்தது. ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் போன்ற மனிதரிடம் என்னுடைய அனுமதியின்றி சிபாரிசு செய்வதற்கு நீ யார் என்று அல்லாஹ் கூறும்போது, தம்மை பெரியவர் என்று கூறி திரிபவர்களுக்கு எவருக்காவது சிபாரிசு செய்வதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? ஆனால் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் போன்ற மனிதரிடம் என்னுடைய அனுமதியின்றி சிபாரிசு செய்வதற்கு நீ யார் என்று அல்லாஹ் கூறும்போது, தம்மை பெரியவர் என்று கூறி திரிபவர்களுக்கு எவருக்காகவாவது சிபாரிசு செய்வதற்கு என்ன தகுதி இருக்கின்றது? ஹதீஸிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் போதுதான் அன்னார் சிபாரிசு செய்வார்கள். ஆக எனக்கு இவர் சிபாரிசு செய்வார் என்று கூறக்கூடியவர் எவ்வளவு பெரிய அறிவினர் ஆவார்? இந்த தவறான கருத்து நமது நாட்டின் மக்களிடமும் சமூகத்திடமும் கபரை வணங்கும் தீமையில் ஆழ்த்திவிட்டது. அதில் மூழ்கிவிட்டார்கள். மேலும் இணை வைக்கின்றார்கள், பீர்களை வழிபடுகின்றனர். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அனுமதி இருந்தால் மட்டுமே சிபாரிசு செய்ய முடியும் என்று கூறியிருப்பதை ஒவ்வொரு அஹ்மதியும் நினைவில் கொள்ள வேண்டும். பிறகு அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு எவ்வாறு தன்னுடைய வல்லமையின் அற்புதங்களை காட்டி வந்தான் என்பதற்கு ஒரு உதாரணத்தை கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை அன்னாருக்கு இருமல் தொந்தரவு இருந்தது. அன்னாருடைய இளைய மகன் முபாரக் அஹ்மதின் சிகிச்சைக்காக அன்னார் முழு இரவும் விழித்திருந்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அன்றைய நாட்களில் ஏறக்குறைய இரவு 12 மணிக்கு நான் தூங்குவதுண்டு. விரைவிலேயே விழித்து விடுவேன். ஆனால் நான் தூங்க செல்லும் போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழித்திருப்பதையே கண்டுள்ளேன். விழிக்கும் போதும் அன்னார் விழித்திருப்பதையே கண்டுள்ளேன். இந்த உழைப்பின் காரணமாக அன்னாருக்கு இருமல் ஏற்பட்டது. ஆரோக்கியம் சீர்குலைய ஆரம்பித்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னாருக்கு மருந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்னுடையதாக இருந்தது. இயல்பாகவே ஒருவருக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படும் போது அதில் தலையிடுவதை தன்னுடைய உரிமையாக கருத ஆரம்பித்து விடுகிறார். நானும் இதை என்னுடைய உரிமையாக கருதினேன். அன்னாருடைய உணவு உண்பதில் தலையிட விரும்பினேன். ஆக நீங்கள் இதை சாப்பிடாதீர்கள், அதை சாப்பிடாதீர்கள் என்று கூறியும் வந்தேன். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மருந்தும் தயார் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆங்கிலேய மருந்தும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் நோய் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இது 1907 நடந்த சம்பவமாகும். முர்த்ததாகி சென்ற அப்துல் ஹக்கீம் என்பவர் அன்னாருக்கு ஏற்பட்டிருந்த இருமல் தொந்தரவை அறிந்து மிர்சா சாஹிப் காச நோயால் பாதிக்கப்பட்டு மரணித்து விடுவார் என்று எழுதினார். எனவே தவறாக கூட அவருக்கு மகிழ்ச்சி அடைவதற்கான எவ்வித வாய்ப்பும் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணமும் ஏற்பட்டது. ஆனால் அன்னாருக்கு இருமல் தொந்தரவு மிக அதிகமாக இருந்தது. சில சமயம் எந்த அளவிற்கு நீண்டதாக இருந்ததென்றால் மூச்சு நின்றுவிடும் போல் தோன்றியது. அப்படிப்பட்ட நிலைமையில் வெளியிலிருந்து ஒரு நண்பர் வந்தார். அவர் அன்பளிப்பாக சில பழங்களை கொண்டு வந்திருந்தார். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அவற்றை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு சென்று வைத்துவிட்டேன். அன்னார் அதை பார்த்து ஜஸாக்கல்லா என்று கூறுமாறு கூறினார்கள். பிறகு அதிலிருந்து ஒன்றை, அநேகமாக வாழைப்பழத்தை எடுத்தார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அன்னாருக்கு மருந்து கொடுத்து வந்த காரணத்தினாலோ அல்லது எனக்கு பாடம் கூற வேண்டும் என்பதற்காகவோ இது இருமலுக்கு எவ்வாறு இருக்கும் என்று கேட்டார்கள். நான் சரியில்லை என்று கூறினேன். ஆனால் அன்னார் சிரித்தார்கள். பிறகு அதை உரித்து அதை சாப்பிட ஆரம்பித்தார்கள். இருமல் மிக அதிகமாக இருக்கின்றது, இது இருமலுக்கு நல்லது கிடையாது என்று நான் மீண்டும் கூறினேன். அன்னார் மீண்டும் புன்னகைத்தவாறு சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள். நான் எனது அறிவினத்தின் காரணமாக இதை சாப்பிடக்கூடாது என்று மீண்டும் கூறினேன். அதற்கு அன்னார் மீண்டும் புன்னகைத்தவாறு இருமல் நீங்கிவிட்டது என்று எனக்கு இல்ஹாம் இறங்கியுள்ளது என்று கூறினார்கள். அப்போதே இருமல் குணமாக ஆரம்பித்தது. அப்போது எந்த மருந்தும் உபயோகப்படுத்தப்படவில்லை, எவ்வித பத்தியத்தையும் மேற்கொள்ளவில்லை. மாறாக பத்தியத்திற்கு எதிராக செயல்பட்டார்கள். பிறகும் கூட இருமல் நீங்கிவிட்டது. இதற்கு முன்பு 1 மாத காலம் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டும் இருமல் நீங்கவில்லை.
இது இறைவனுடைய செயலாகும். அன்னார் கூறுகின்றார்கள், பத்தியத்திற்கு எதிராக செயல்பட்டால் நோயும் ஏற்படுகிறது, சிகிச்சை மேற்கொண்டால் குணமும் கிடைக்கிறது. ஆனால் அல்லாஹ் விரும்பும் போது தலையிடவும் செய்கின்றான். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் மனிதனுக்கு துஆவின் ஆயுதத்தை கற்றுக் கொடுத்துள்ளான். அவர் இறைவனிடம் சென்று, நான் சுதந்திரத்தை விரும்பவில்லை, இந்த நிலைமைகளால் மிகவும் கஷ்டத்திற்கு ஆளாகிவிட்டேன், நீயே என் மீது கருணை காட்டியவாறு என்னுடைய விவகாரத்தில் தலையிடுவாயாக என்கின்றார். இந்த அடியான் என்னையே நம்புகின்றார் என்பதை அல்லாஹ் காண்கின்றான். மேலும் நான் அவனுடைய விவகாரத்தில் தலையிட வேண்டுமென்று விரும்புகின்றானே என்பதை பார்த்து அவன் வழங்குகின்றான். பிறகு அவன் தன்னுடைய வல்லமையின் முன்மாதிரியை வெளிப்படுத்துகின்றான். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தின் உதாரணத்திற்கு பிறகு ஒரு உதாரணத்தை கூறினார்கள். அது ஈமானுக்கும் புத்துணர்வை அளிக்கிறது. அது லேக்ராமுடன் தொடர்புடையதாகும். இறைவன் விரும்பினால் ஆரோக்கியத்திற்கான அனைத்து காரணிகளும் இருந்தும் கூட நோய் உருவாக முடியும் என்பதற்கு லேக்ராமின் இந்த சம்பவத்தை உதாரணமாக கூறலாம். லேக்ராமின் விவகாரத்தில் பெருநாளில் இருந்து இரண்டாவது நாள் அவன் மரணிப்பான் என்று இல்ஹாம் மூலமாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கூறினான். மேலும் 6 வருடத்திற்குள் என்றும் கூறினான். 6 வருடங்கள் வரை ஒவ்வொரு வருடமும் 2-3 நாட்களுக்கு பாதுகாப்பிற்கான குறிப்பான ஏற்பாடு செய்வது கஷ்டமான காரியம் ஒன்றல்ல. இது அவனுக்கு சாத்தியமாக கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த நாட்களில் பாதுகாப்பிற்கான குறிப்பான ஏற்பாட்டை செய்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு இருந்தும் வெளிப்படையான விஷயங்கள் அதற்கு எதிராக இருந்தும் கூட அல்லாஹ் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முன்னறிவிப்பை பூர்த்தி செய்தான். மார்ச் மாதம் 6ஆம் தேதி அவனுக்கு மரணம் விதிக்கப்பட்டிருந்தது. மார்ச் 1ஆம் தேதி அன்று அவர்களுடைய கமிட்டியின் சபையிலிருந்து முல்தான் வந்தடையுமாறு லேக்ராமுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. அங்கு அவன் மார்ச் 4ஆம் தேதி வரை 4 சொற்பொழிவை நிகழ்த்தினான். பிறகு சபை அவரை சக்கர் செல்லுமாறு தந்தி அனுப்பியது. ஆனால் அங்கு பிளேக் நோய் இருந்ததன் காரணமாக முல்தானின் ஆரிய சமாஜத்தை சார்ந்தவர்கள் அங்கு செல்வதிலிருந்து தடுத்தார்கள். பிறகு பண்டித் லேக்ராமும் முசஃபர்கட் செல்ல தயாரானார். ஆனால் லாகூர் ஏன் வந்தார் என்பது தெரியவில்லை. மார்ச் 6ஆம் தேதி மதியத்திற்குள் லாகூர் வந்தடைந்தார். அந்த தினத்தில் அவர் திரும்பி வராமல் இருந்திருந்தால் இந்த முன்னறிவிப்பு நிறைவடைந்திருக்காது. ஆனால் வெளியூரில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தும் கூட அவர் லாகூர் வந்துவிட்டார். மேலும் விதிக்கப்பட்ட நேரத்தில் கொலையும் செய்யப்பட்டார். இது ஆரோக்கியத்திற்கான ஏற்பாடுகள் இருந்தும் மனிதன் அழிய முடியும் என்பதற்கான உதாரணமாகும். ஆக அல்லாஹ் மனிதனின் பணியில் தலையிடுகின்றான். அவன் எவ்வாறு விரும்புகின்றானோ அவ்வாறு தனது வல்லமையினை காட்டுகின்றான். சாஹிப்ஜாதா மிர்சா முபாரக் அஹ்மத் சாஹிப் பற்றி கூறப்பட்டது, அவர்களை கவனித்ததன் காரணமாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் மிக தீய தாக்கம் ஏற்பட்டது. அன்னாருக்கு இந்த மகனுடன் அன்பும் இருந்தது. அதை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள், எங்களுடைய ஒரு இளைய சகோதரர் இருந்தார். அவருடைய பெயர் முபாரக் அஹ்மத் ஆகும். அவருடைய அடக்கஸ்தலம் பெஹ்ஷ்தி மக்பராவில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடக்கஸ்தலத்திற்கு கிழக்கில் உள்ளது. அவர் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் நேசத்திற்குரியவராக இருந்தார். எனக்கு நினைவிருக்கிறது, நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது எங்களுக்கு கோழி வளர்க்கும் ஆர்வம் உருவானது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவு அன்பு இருந்தது, அவர்களை எந்த அளவுக்கு கவனித்து வந்தார்கள் என்பது தெரிய வருகிறது. கூறுகின்றார்கள், கோழி வளர்க்கும் ஆர்வம் இருந்தது. நான் கொஞ்சம் கோழிகளை வைத்திருந்தேன். மர்ஹூம் முகமது இசாக் சாஹிப் அவர்கள் கொஞ்சம் வைத்திருந்தார்கள். மியா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கொஞ்சம் வைத்திருந்தார்கள். சிறிய வயது ஆர்வத்தின் அடிப்படையில் நாங்கள் காலையிலேயே சென்று கோழி கூண்டுகளை திறந்து முட்டைகளை எண்ணுவோம். பிறகு உன்னுடைய கோழி இவ்வளவு முட்டையிட்டுள்ளது, என்னுடைய கோழி இவ்வளவு முட்டையிட்டுள்ளது என்று பெருமையாக ஒருவர் மற்றவருடன் போட்டி போடுவோம். எங்களுடைய இந்த ஆர்வத்தில் மர்ஹூம் முபாரக் அஹ்மத் அவர்களும் இணைந்து கொள்வார்கள். யதார்த்தமாக அவர் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு விட்டார். சியால்கோட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி அன்னாரை கவனித்து வந்தார்கள்.
அவர்கள் தாதி என்று அழைக்கப்பட்டார்கள். அவரை தாதி என்றே கூறுவோம். மற்ற அனைவரும் அவ்வாறே அழைத்தனர். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அவர்களை தாதி என்று அழைப்பதனால் கோபம் கொள்வார்கள். ஆனால் அவர்களை தாதி என்று அழைப்பதை தவிர வேறு அடையாளம் ஒன்றும் இருக்கவில்லை. அதன் காரணமாக முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தாதி என்று கூறுவதற்கு பதிலாக ஜக் தாதி என்று அழைத்து வந்தார்கள். முபாரக் அகமது நோயுற்ற போது இவர் கோழிகளுக்கு பின்னால் செல்கின்றார், எப்போதும் அங்கே இருக்கின்றார், அது அசுத்தமான இடமாகும் என்று இந்த தாதி கூறியது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை சென்றடைந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டதும் ஹஜ்ரத் அம்மாஜான் அவர்களிடம் கோழிகளை கொண்டு வரச் சொல்லி அவைகளை எண்ணி இந்த குழந்தைகளுக்கு அதற்கான விலையை கொடுத்துவிட்டு கோழிகளை அறுத்து சாப்பிட்டு விட வேண்டும் என்று கூறினார்கள். ஆக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முபாரக் அகமது அவர்கள் மிகவும் பிடித்தமானவராக இருந்தார். ஆனால் எவரை அதிகமாக கவனித்து வந்தார்களோ, அன்பு செலுத்தி வந்தார்களோ, அந்த மகன் இறந்தபோது அப்போதைய நிலைமையின் வரைபடத்தை ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நிலை எவ்வாறு இருந்தது என்று கூறுகிறார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எங்களுடைய இளைய சகோதரர் முபாரக் அகமதோடு மிகவும் அன்பு இருந்தது. அவர் நோய்வாய்ப்பட்ட போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு கடின உழைப்பு மற்றும் கவனத்துடன் சிகிச்சை அளித்தார்கள் என்றால், முபாரக் அகமது மரணித்துவிட்டால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக கடினமாக துக்கம் ஏற்பட்டுவிடும் என்று சிலர் கருதினர். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மிகவும் சகிப்புத்தன்மையுடையவர்களாகவும் வீரராகவும் இருந்தார்கள். மர்ஹூம் முபாரக் அகமது அவர்கள் மரணித்த நாளன்று காலையில் தொல்ல வைத்துவிட்டு அன்னார் முபாரக் அகமதை பார்ப்பதற்காக வந்தார்கள். அப்போது முபாரக் அகமதிற்கு மருந்து கொடுப்பது அல்லது அவரை கவனித்து வருவது என்னுடைய பணியாக இருந்தது. நானே தொழுகைக்கு பிறகு முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை என்னோடு அழைத்து வந்தேன். நான் இருந்தேன், ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இருந்தார்கள், டாக்டர் மிர்சா யாக்கூப் பேக் சாஹிப் இருந்தார்கள், மேலும் அநேகமாக கலிஃபா ரஷீதுத்தீன் சாஹிபும் இருந்தார்கள். முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் முபாரக் அகமதை பார்ப்பதற்காக வந்தபோது நிலைமை நன்றாகவே இருக்கின்றது, குழந்தை தூங்கிவிட்டான் என்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் உண்மையில் அது இறுதி நேரமாக இருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை அழைத்து வந்தபோது முபாரக் அகமதின் தலை வடக்கு பக்கமாகவும் கால்கள் தெற்கு பக்கமாகவும் இருந்தன. ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இடது பக்கம் நின்று கைநாடியை பிடித்தார்கள். ஆனால் அன்னாருக்கு துடிப்பு தெரியவில்லை. அப்போது முதல் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், ஹுசூர், கஸ்தூரியை எடுத்து வாருங்கள் என்று கூறினார்கள். பிறகு கையை முழங்கையில் வைத்து ஒருவேளை அங்கு துடிப்பு இருக்கலாம் என்று உணர முயற்சித்தார்கள். ஆனால் அங்கும் துடிப்பு தென்படவில்லை. பிறகு அன்னார் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஹுசூர், விரைவாக கஸ்தூரியை கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். பிறகு தன்னுடைய கையை கக்கத்திற்கு அருகே கொண்டு சென்று துடிப்பை உணர முயற்சித்தார்கள். அங்கும் துடிப்பு தென்படாத போது பயந்தவாறு, ஹுசூர், விரைவில் கஸ்தூரியை கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். இவ்வளவு நேரத்திற்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாவி கொத்திலிருந்து சாவியை தேடி பூட்டை திறந்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக மௌலை சாஹிப் அவர்கள் பயந்தவாறு, ஹுசூர், கஸ்தூரியை விரைவாக கொண்டு வாருங்கள் என்று கூறிய போது, முபாரக் அகமது மரணித்து விட்டால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடினமான துக்கம் ஏற்படும் என்று எண்ணி முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் வீரமுடையவர்களாக இருந்தும் அன்னாருடைய பாதங்கள் நடுங்கிவிட்டன. முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களால் நிற்க முடியவில்லை, தரையில் அமர்ந்து விட்டார்கள். துடிப்பு இதயத்திற்கு அருகே இருக்கலாம், கஸ்தூரியால் அதை மீண்டும் கொண்டு வந்து விடலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் அவர்களுடைய குரலில் இருந்து இந்த நம்பிக்கை போய்விட்டது என்று தோன்றியது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னாருடைய குரலின் நடுக்கத்தை உணர்ந்து இது முபாரக் அகமதின் இறுதி நேரம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அன்னார் பெட்டியை திறப்பதை நிறுத்திவிட்டு கூறினார்கள், மௌலை சாஹிப், அநேகமாக பையன் இறந்து விட்டான். நீங்கள் ஏன் இந்த அளவிற்கு பயந்து விட்டீர்கள்? இது அல்லாஹ்வினுடைய அமானத்தாகும். அவன் நமக்கு வழங்கியிருந்தான்.
இப்போது அவன் தனது அமானத்தை எடுத்து சென்று விட்டான். அதன் காரணமாக நமக்கு அவன் மீது என்ன புகார் இருக்க முடியும்? பிறகு கூறினார்கள், நான் இவருக்கு அதிகமாக தொண்டாற்றி இருக்கின்றேன், அதனால் எனக்கு அதிக கவலை ஏற்படலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். சேவை செய்வது எனது கடமையாகும், அதை நான் செய்துவிட்டேன். இப்போது அவர் மரணித்த போது நான் அல்லாஹ்வின் விருப்பத்தோடு பொருந்தியவர்களாக இருக்கின்றோம். அப்போதே அன்னார் அமர்ந்து நண்பர்களுக்கு கடிதம் எழுத ஆரம்பித்தார்கள். ஓரிடத்தில் ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மருந்துகள் கிடந்த இடத்தில் அஞ்சல் அட்டைகளும் கிடந்தன. அன்னார் மருந்தை எடுப்பதற்கு பகரமாக அஞ்சல் அட்டையை எடுத்து பேனாவையும் எடுத்து நண்பர்களுக்கு, முபாரக் அஹ்மத் இறந்துவிட்டார், அவர் அல்லாஹ்வினுடைய ஒரு அமானத்தாக இருந்தார், அவரை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று கடிதம் எழுத ஆரம்பித்தார்கள். ஆக நம்பிக்கையாளரின் பணி என்னவென்றால், ஒரு பக்கம் எந்த அளவுக்கு முடியுமோ அதுவரை அவர் பிறருக்கு தொண்டாற்றுகிறார், மேலும் அந்த சேவையை அவரின் நற்கூலிக்கு காரணமாக கருதுகிறார். ஆனால் மறுபக்கம் அல்லாஹ்வின் விருப்பம் நிறைவேறும் போது அவர் எவ்வித அச்சத்தையும் வெளிப்படுத்துவதில்லை. தொண்டிற்கான நற்கூலி எனக்கு கிடைத்துவிட்டது என்று அவர் கருதுகிறார். ஆனால் அழுது புலம்பக்கூடியவர்கள் உலகின் கஷ்டத்தை தனியாக சுமக்கின்றனர், மேலும் மறுமையின் கஷ்டத்தையும் தனியாக சுமக்கின்றனர். மேலும் இரு கஷ்டங்களையும் சுமக்கின்றவரை விட துர்பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? உலகின் கஷ்டத்தையும் சுமக்கிறார், மறுமையின் கஷ்டத்தையும் சுமக்கிறார். பிறகு இது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிரிதோர் இடத்தில் கூறுகிறார்கள், காதியானின் மக்களை பார்த்து கூறுகிறார்கள், இங்கு இருக்கக்கூடியவர்கள் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் மற்றும் முபாரக் அஹ்மத் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களின் சிகிச்சை தொடர்பாக எந்த அளவுக்கு கவனம் இருந்தது என்பதை பார்த்திருப்பார்கள். பார்க்கக்கூடியவர்களுக்கு அன்னார் இவர்களுடைய வாழ்க்கையையே தனது இயக்கத்தின் முன்னேற்றமாக கருதுவதாக தென்பட்டிருக்கும். அந்த நாட்களில் எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும், என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற பேச்சை தவிர வேறு பேச்சு இருக்கவில்லை. ஆனால் அன்னாருடைய மரணத்தின் போது என்ன நடந்தது? இதுவே ஆகும். அதாவது ஒரே நொடியில் அன்னாருடைய நிலைமை எப்படி மாறிவிட்டதென்றால் வியப்பு ஏற்பட்டது. காலையிலிருந்து மாலை வரை அவர்களுடைய சிகிச்சை பற்றிய உணர்வு இருந்தது. மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் மற்றும் முபாரக் அஹ்மத் நோயுற்ற போது, அல்லது அல்லாஹ் அவருடைய மரணம் பற்றி முன்பாகவே கூறியிருந்தான் என்பது தொடர்பாக சிரித்தவாறு மலர்ந்த முகத்துடன் உரை நிகழ்த்தினார்கள். பிறகு அன்னார் இந்த சம்பவத்தை இன்னொரு இடத்தில் இவ்வாறும் கூறுகின்றார்கள், முபாரக் அஹ்மதின் மரணத்திற்கு பிறகு அன்னார் வீட்டிற்கு வெளியே சென்றபோது அங்கு மக்கள் அமர்ந்திருந்தார்கள். அன்னாரும் வெளியே சென்று அமர்ந்து உரை நிகழ்த்தினார்கள். அதில் இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு சோதனையாகும், மேலும் நமது ஜமாத் இது போன்ற சோதனைகளில் துக்கமடையக்கூடாது. பிறகு கூறினார்கள், முபாரக் அஹ்மத் தொடர்பாக இன்ன நேரத்தில் இவர் சிறிய வயதிலேயே எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று இல்ஹாம் இறங்கியது. எனவே இறைவனுடைய அடையாளம் பூர்த்தி அடைந்ததால் இது மகிழ்ச்சிக்குரிய தருணமாகும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள், நம்முடைய சகோதரரோ மகனோ அல்லது வேறு ஏதாவது உறவினர் மரணித்து விட்டால் அவருடைய மரணம் தொடர்பாக இறைவனுடைய முன்னறிவிப்பு இருந்தால் துக்கத்தோடு இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியதற்காக நம்மில் மகிழ்ச்சியும் இருக்கும். நாம் அவரை மற்றவராக கருதுகிறோம் என்பது அதன் பொருள் அல்ல. நாம் அவரை நம்மவராகவே கருதுகின்றோம். அல்லாஹ்வை அவரை விட அதிகமாக நம்மவனாக கருதுகிறோம். நாம் இறைவனுடைய ஏதேனும் ஒரு அடையாளத்தை மறைப்பது என்பது நமக்கு சாத்தியமற்றதாகும். ஆக நாம் உலகிற்கு நமது இரு சிறப்பம்சங்களையும் வெளிப்படுத்துவது நமது கடமையாகும். ஒரு பக்கம் இறைவனுடைய இந்த மாபெரும் அடையாளத்தை உலகிற்கு கூற வேண்டும். இது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய உண்மைக்கு சான்றாக வெளிப்பட்டது என்று கூற வேண்டும். மேலும் மறுபக்கம் கஷ்டத்தில் ஆழ்ந்திருப்பவர்களுக்கும் புண்பட்டவர்களுக்கும் உதவ வேண்டும். பல்வேறு சோதனைகளில் மரணிப்பவர்களும் நம்மவர்களே ஆவார்கள். அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவித்த ஒரு சில இறை அடையாளத்தின் காரணத்தினால் மரணிக்கின்றனர். இது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மைக்கு அடையாளமாக வெளிப்பட்டுள்ளது என்று கூற வேண்டும். மறுபக்கம் கஷ்டத்தில் ஆழ்ந்துள்ளவர்களுக்கும் புண்பட்டவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். மக்கள் அடையாளமாக மரணித்து விட்டார்கள் என்று இருந்துவிடக்கூடாது. மாறாக
காயப்பட்டவர்களுக்கும் துன்பத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த அடையாளத்தின் காரணமாக கஷ்டத்தில் சிக்கியவர்களுக்கும் எங்கு நாம் இறைவனுடைய அடையாளம் வெளிப்பட்ட பிறகு அதை வெளிப்படுத்துவதற்கு எவ்வித துக்கத்தையும் ஏளனத்தையும் பொருட்டாக கருத மாட்டோம் என்று கூறுகின்ற அதே வேளையில் நம்மை விட அதிகமாக அவர்களுக்கு நன்மையை நாடுகின்றவர்கள் வேறு யாருமில்லை என்பதையும் உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாகவே அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் எல்லா இடங்களிலும் கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்கின்றது. நாம் நமது இந்த 2 சிறப்பம்சங்களையும் வெளிப்படுத்தினால் இறைவனுடைய 2 சிறப்பம்சங்களும், அதாவது வானத்திலிருந்து இறங்கக்கூடிய வல்லமையும் பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய வல்லமையும் வெளிப்படும். ஆக இந்த சம்பவங்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையின் பல்வேறு கோணங்களை ஒளியிட்டு காட்டுகின்றன. குழந்தைக்கு சேவை செய்தல், தன்னுடைய நெருங்கிய நண்பரை பற்றிய கவலை, அவருடைய சிகிச்சையின் பக்கம் கவனம், பிறகு அடையாளம் பூர்த்தியான போது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துதல், மேலும் நியதி வென்றபோது ஒன்றுமே நடக்காதது போன்று வெளிப்படுத்துவது, ஜமாத் சகோதரர்களுக்கு இறைவன் பக்கம் கவனம் செலுத்த வைத்தல், மேலும் உயர் நோக்கத்தை அடைவதற்காக முழுமையான முயற்சி செய்யுமாறு அறிவுறுத்துதல். உண்மையான நோக்கம் இறைவனுடைய விருப்பத்தை பெறுவதாகும். மேலும் அவன் கூறிய செய்திகள் பூர்த்தி அடைந்த போது ஒரு பக்கம் நிம்மதி ஏற்படுகின்ற அதே வேளையில் மறுபக்கம் மனிதநேய தொண்டின் தேவை இருக்கும் போது முழு உணர்வுடனும் முழு கவனத்துடனும் தொண்டாற்றவும் வேண்டும். சாஹிப்ஜாதா முபாரக் அஹ்மத் சாஹிப் அவர்களின் அறிவுத்திறன் மற்றும் தூய்மை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நான் உணர்வு ரீதியில் கூறுகின்றேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தவர்கள் அன்னாருக்கு முபாரக் அஹ்மதோடு எந்த அளவிற்கு அன்பு இருந்தது என்பதை அறிவார்கள். இந்த அன்பிற்கு பல வகையான காரணங்கள் இருந்தன. முதலாவது, அவர் பலகீனமானவராக இருந்தார், ஏதேனும் நோய்வாய்ப்பட்டே இருந்தார். இதன் காரணமாகவும் அவரின் பக்கம் குறிப்பான கவனம் செலுத்தி வந்தார்கள். எவரின் மீது குறிப்பான கவனம் இருக்குமோ அவரோடு குறிப்பான அன்பு ஏற்பட்டு விடுவது இயல்பான ஒன்றாகும். இரண்டாவது, அவர் எங்களை விட சிறியவராக இருந்தாலும் வயது மிக குறைவாக இருந்தும் மிக அதிகமாக புத்திசாலியாகவும் தூயவராகவும் இருந்தார்கள். அவர் அதிக புத்திசாலியாகவும் தூயவராகவும் இருந்ததும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரோடு அன்பு செலுத்த காரணமாகும். அவருடைய வயது 7 இருக்கும் போதே கவிதைகளை கூறிவிடுவார். பொதுவாக அவருடைய கவிதைகளின் எதுகை மோனைகள் சரியாக இருந்தது. இவ்வளவு சிறிய வயதிலும் கவிதைகள் கூறினார்கள். மேலும் அவற்றினுடைய எதுகை மோனைகளும் சரியாக இருந்தன. அவருடைய அறிவுத்துறன் மற்றும் நினைவாற்றலுக்கு உதாரணம் என்னவென்றால், ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் யஹீஹ என்ற இறுதி சொல்லை உடைய கவிதையை எழுதிய போது, நீங்கள் அனைவரும் இதற்கு நயமான சொற்களை தேடுங்கள் என்று கூறினார்கள். சாஹிப்ஜாதா முபாரக் அஹ்மத் அவர்கள் எங்கள் அனைவரையும் விட அதிகமாக சொற்களை கூறினார்கள். அதில் அதிகமான அழகிய சொல் நயம் இருந்தன. பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய பரிபாலித்தல் என்ற பண்பு வெளிப்படுவதற்காக படைப்பினங்களுக்கு உடல் ரீதியான தொண்டும் செய்ய வேண்டும் என்பது தொடர்பானதாகும். கூறுகின்றார்கள், ஒரு காட்சி எனக்கு ஒருபோதும் மறக்காது. அப்போது நான் சிறுவனாக இருந்தேன். 16-17 என்னுடைய வயது இருந்தது. என்னுடைய ஒரு இளைய சகோதரி ஒரு சில மாதங்களில் மரணித்து விட்டார்கள். எந்த கபர்ஸ்தான் தொடர்பாக அஹ்மதிகள் இங்கு அடக்கப்பட முடியாது என்று அஹராரிகள் கூறினார்களோ அந்த கபர்ஸ்தானுக்கு எடுத்துச் சென்றோம். ஜனாசாவிற்கு பிறகு உடலை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கைகளில் தூக்கினார்கள். அப்போது இங்கு பால்கடை வைத்திருந்த மிர்சா இஸ்மாயில் பேக் சாஹிப், உசூர், உடலை என்னிடம் கொடுங்கள், நான் தூக்குகின்றேன் என்று கூறினார். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி அவரை பார்த்து, இது என்னுடைய மகளாவால், மகள் என்ற அடிப்படையில் உடல் ரீதியாக இவளுக்கு நான் செய்யக்கூடிய தொண்டு, மேலும் இறுதி தொண்டு என்னவாக இருக்கும் என்றால் நானே இதை தூக்கி செல்ல வேண்டும் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதிலிருந்து என்ன கருத்தை எடுக்கின்றார்கள் என்றால் கூறுகிறார்கள், ரப்புல் ஆலமீன் என்ற பண்பை வெளிப்படுத்தக்கூடியவராக ஆக விரும்பினால் படைப்பினத்திற்கு உடல் ரீதியான தொண்டு செய்வதும் அவசியமாகும். நீங்கள் மார்க்க தொண்டிற்காக உங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் வழங்கிவிட்டாலும்
உங்களுடைய முழு வருமானத்தையும் இஸ்லாத்தை பரப்புவதற்காக செலவிட்டாலும் நீங்கள் மலிக்கியத் என்ற பண்பை வெளிப்படுத்தக்கூடியவராக ஆகிவிடுவீர்கள். ஆனால் ரப்புல் ஆலமீன் என்ற பண்பை வெளிப்படுத்துபவராக ஆக மாட்டீர்கள். ஏனென்றால் ரப்புல் ஆலமீன் என்ற பண்பை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களுடைய கைகளால் வேலை செய்ய வேண்டும், மேலும் ஏழைகளுக்கு தொண்டு செய்வதில் மூழ்கி இருக்க வேண்டும் என்பது அவசியமாகும். ஆக இது ஒரு அழகிய விளக்கமாகும். ரப்புல் ஆலமீன் என்ற பண்பை வெளிப்படுத்தக்கூடியவர் ஆவதற்கு நம்மவர்களுக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் தன்னுடைய கைகளால் தொண்டு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சிந்தித்து பார்த்தால் இதற்கு மிகப்பெரிய விளைவுகள் இருக்கின்றன. அவைகள் சமுதாயங்களை ஒன்றோடொன்று வலுவாக இணைத்து விடுகின்றன. மேலும் சமூகத்தின் ஒவ்வொரு அங்கமும் இதன்படி செயல்பட்டால் அது அழகிய சமூகமாக ஆகிவிடுகிறது. பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் மீது இருந்த நம்பிக்கை, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதல், மேலும் தன்னுடைய உண்மைத்துவத்தின் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தது தொடர்பான ஒரு சம்பவத்தை கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒருமுறை கபூர்தலாவினுடைய அஹ்மதிகளுக்கும் அஹ்மதி அல்லாதவர்களுக்கும் இடையே அங்குள்ள ஒரு பள்ளிவாசல் தொடர்பாக வழக்கு ஏற்பட்டது. இந்த வழக்கு எவரிடம் இருந்ததோ அந்த நீதிபதி எதிர்ப்பான முறையை கையாண்டார். அதன் காரணமாக கபூர்தலா ஜமாத் பயந்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துஆவிற்காக கடிதம் எழுதினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடிதத்திற்கு பதிலில், நான் உண்மையாளன் என்றால் பள்ளிவாசல் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று எழுதினார்கள். ஆனால் மறுபக்கம் நீதிபதி எதிர்ப்பை தொடர்ந்தார். இறுதியில் அஹ்மதிகளுக்கு எதிராக அவர் தீர்ப்பையும் எழுதிவிட்டார். ஆனால் மறுநாள் தீர்ப்பை கூறுவதற்காக நீதிமன்றத்திற்கு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய வேலைக்காரனிடம் தனது காலணிகளை போட்டுவிடுமாறு கூறினார். வேலைக்காரர் ஒன்றை போட்டுவிட்டு இரண்டாவதையும் போட்டுக் கொண்டிருக்கும் போது டக் என்று சத்தம் வந்தது. அவர் மேலே பார்த்தபோது நீதிபதியின் இதய துடிப்பு நின்றுவிட்டது. அவர் இறந்த பிறகு இன்னொரு நீதிபதி நியமிக்கப்பட்டார். அவர் முதல் தீர்ப்பை மாற்றி ஜமாத்திற்கு சாதகமாக தீர்ப்பு எழுதினார். இது நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக நிரூபணமானது. அவர்களினுடைய ஈமான் வானம் வரை சென்றடைந்தது. சுருக்கமாக அல்லாஹ்வினுடைய நடைமுறை என்னவென்றால், அவன் தனது நபிமார்களின் மூலமாக தொடர்ந்து மறைவான செய்திகளை தெரிவிக்கின்றான். அது பூர்த்தி அடையும் போது நம்பிக்கையாளரின் ஈமான் மேலும் அதிகமாகிறது. அல்லது மறைவான செய்தியின் காரணமாக எவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுடைய ஈமான் எந்த அளவிற்கு வலுவானதென்றால் மற்றவர்கள் மரணத்தை கண்டு அழுகிறார்கள். ஆனால் சஹாபாக்களில் எவருக்காவது உயிரை துறக்கும் சந்தர்ப்பம் வந்தால் அவர்கள் சந்தோஷத்தால் குதித்தனர். மேலும் ஃபுஸ்து ரப்பில் காபா, அதாவது காபாவின் இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஒரு ஆன்மீக காட்சி ஒரு சில நிமிடங்களில் பூர்த்தி அடைந்ததை கூறியவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எவ்வாறு காட்சியில் காட்டப்படுகின்றதோ அவ்வாறே பூர்த்தி அடைந்து விடுகின்றது. விழித்திருக்கும் போதே ஒரு காட்சி காட்டப்படும் போது அது விளக்கம் தேவையுடையதாக இருப்பதில்லை. எவ்வாறு காட்சியில் காட்டப்படுகின்றதோ அவ்வாறே பூர்த்தி அடைந்து விடுகிறது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஆன்மீக காட்சியில் இதற்கு உதாரணங்கள் கிடைக்கின்றன. ஒருமுறை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆன்மீக காட்சியை கண்டார்கள். முபாரக் அஹ்மத் அவர்கள் விரிப்பிற்கு அருகில் விழுந்து கிடக்கின்றார்கள். அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆன்மீக காட்சி கண்டு 3 நிமிடங்கள் கூட கழித்திருக்காது. விரிப்பிற்கு அருகே நின்று கொண்டிருந்த முபாரக் அஹ்மத் அவர்கள் கால் வழுக்கி கீழே விழுந்தார். அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் அவருடைய துணி இரத்தத்தால் நிறைந்து விட்டது. பிறகு காதியானுடைய ஆரம்பகால நிலைமையின் வரைபடம் மற்றும் காதியானின் முன்னேற்றம் மற்றும் ஜமாத்தினுடைய முன்னேற்றம் பற்றி கூறியவாறு கூறுகின்றார்கள். ஒரு காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தது என்றால், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு எந்த மனிதரும் இருக்கவில்லை. பிறகு எப்படிப்பட்ட காலம் வந்தது என்றால், அன்னாரோடு ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தனர். இப்போது லட்சங்களை எட்டிவிட்டது.
பிறகு ஒரு காலத்தில் பஞ்சாபில் கூட அன்னாரை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்ட ஒருவரு கூட இருக்கவில்லை. இப்போது இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் அனைத்து கண்டங்களிலும் அகமதிகள் பரவிவிட்டனர். இது உண்மையாகும். அதாவது உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவ்வளவு பேர் எங்கிருந்து வந்துவிட்டனர்? அதாவது அஹ்மதியா ஜமாத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவ்வளவு பேர் எங்கிருந்து வந்துவிட்டனர்? இப்போது அல்லாஹ்வின் அருளால் நாடுகளுக்கு நாடுகள் அஹ்மதியலாகி கொண்டிருக்கின்றனர், அல்லது அஹ்மதியத் அங்கு பரவி கொண்டிருக்கிறது. ஆனார் கூறுகின்றார்கள், இங்கே பாருங்கள். இப்போது அன்னார் கூறினார்கள், இங்கே பாருங்கள், இப்போது நல்ல மனிதர்கள் என் முன் இருக்கின்றார்கள். இவர்களில் எத்தனை பேர் ஆரம்ப காலத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டனர்? இந்த சபையில் மிக குறைவானவர்களே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டிருப்பார்கள் என நான் கருதுகிறேன். அதிகமானவர்கள் அன்னாருடைய நிழற்படத்தையே கண்டிருப்பார்கள். ஒரு சிலர் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அன்னாருடைய முகத்தை கண்டிருப்பார்கள், ஆனால் அன்னாருக்கு அருகில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்க மாட்டார்கள். மிக குறைந்தவர்களே, அநேகமாக ஒரு சில டஜன்களை விட குறைவானவர்களே அன்னாருடைய பேச்சுக்களை கேட்டிருப்பார்கள். மேலும் அன்னாருக்கு அருகில் இருந்து பலன் பெறக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றிருப்பார்கள். இறுதியில் இவர்கள் எங்கிருந்து வந்து விட்டார்கள்? ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய பிறப்பும் பையத்தும் ஏறக்குறைய ஒரே நேரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. நான் சற்று அறிவை அடைந்த போது தப்லீகின் பல வருடங்கள் கடந்திருந்தன. ஆனால் எனக்கு தெரிந்த காலத்தில் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலாவுவதற்காக செல்லும் போது ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் அவர்கள் மட்டும் அன்னாரோடு இருப்பார்கள். 2 பேர் மட்டுமே இருப்பார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு உலாவுவதற்காக கிளம்பிய போது காதியானின் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டுகின்றார்கள். அங்கு உலாவுவதற்காக சென்றார்கள். அப்போது நான் சிறுவனாக இருந்தேன், எனவே நானும் உலாவுவதற்காக வருவேன் என்று மீண்டும் மீண்டும் கூறினேன். அந்த காலத்தில் புதர்கள் இருந்தன. எந்த இடத்தை அன்னார் சுட்டிக்காட்டினார்களோ அந்த இடத்தில் தாலிமுல் இஸ்லாம் உயர்நிலை பள்ளி, விடுதி, பள்ளிவாசல்கள் போன்றவை இருந்த இடம் ஒரு காட்டுப்பகுதியாக இருந்தது. அங்கு ஒரு குறிப்பிட்ட மரத்தை தவிர வேறொன்றும் இருக்கவில்லை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உலாவுவதற்காகவே சென்றார்கள். நான் மீண்டும் மீண்டும் கூறியதன் காரணமாக என்னையும் தன்னோடு அழைத்துச் சென்றார்கள். ஆனால் சற்று தொலைவு சென்ற பிறகு நான் களைப்படைந்து விட்டேன் என்று நான் கத்த ஆரம்பித்து விட்டேன். ஆனால் சில சமயம் என்னை ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்குவார்கள், சில சமயம் ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் அவர்கள் தூக்குவார்கள். இந்த காட்சி எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. அதாவது இந்த காட்சி எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. அது ஒரு காலமாக இருந்தது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்திருந்தும் அன்னாரை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக குறைவாகவே இருந்தார்கள். மேலும் எவராவது தான் காதியானுக்கு வருவார்கள். ஆனால் இன்று எப்படிப்பட்ட காலம் என்றால், காதியானுக்கு ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக மக்கள் அனுமதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் அறிவிக்க வேண்டியது இருக்கின்றது. அதாவது ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் கூறிய காலத்தில், அதாவது 1937 ஆண்டில். மேலும் எவராவது அனுமதி இல்லாமல் வந்துவிட்டால் அவரை திருப்பி அனுப்பும் நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஆக இந்த சம்பவங்கள் நிச்சயமாக ஈமான் மற்றும் நம்பிக்கையை அதிகமாக்கக்கூடியவையாகும். அல்லாஹ் நம் அனைவரையும் ஈமானிலும் நம்பிக்கையிலும் முன்னேறச் செய்வானாக. மேலும் நாம் அனைவரும் ஜமாத்திற்கு பலனளிக்கக்கூடியவர்களாக ஆவோமாக. ஆமீன். தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுகையும் தொழ வைப்பேன். கராச்சியை சார்ந்த சையத் மெஹமூத் அஹமத் ஷா சாஹிப் அவர்களின் மனைவி மதிப்பிற்குரிய நசீம் மெஹமூத் சாஹிபா அவர்களுடையதாகும். 27 ஏப்ரல் 2015 அன்று 58வது வயதில் கேன்சரின் காரணமாக இவர்கள் கராச்சியில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமாவின் தந்தை 1953 குழப்பம் நிறைந்த காலத்தில் ஒரு சம்பவத்திற்கு பிறகு சுயமாக புத்தகங்களை வாசித்து ஜமாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எதிர்ப்புகளும் அதிகமாக வழிகளை திறந்திருக்கின்றன. சம்பவம் இதுவாகும். அதாவது மதிப்பிற்குரிய மலக் முகமது ரஃபீக் சாஹிப் அவர்கள் பாகிஸ்தான் ஏர்போர்ஸில் பணியாற்றி வந்தார்கள். லாகூரிலிருந்து கராச்சிக்கு கிளம்பினார்கள். ராய்வண்டிலிருந்து மௌலவிகளின் ஒரு கூட்டம் ரயிலில் ஏறினர். 1953 அகமதிகளுக்கு எதிராக பாகிஸ்தானில்
முதல் குழப்பம் ஏற்பட்ட காலமாகும். ராய்வெண்டிலிருந்து மௌலவிகளின் ஒரு கூட்டம் ரயிலில் ஏறியது. காதியானியத்தை இந்த நாட்டிலிருந்து அழித்துதான் நாங்கள் மூச்சு விடுவோம் என்ற ஜிஹாதில் செல்வதாக கூறினார்கள். டிக்கெட் பரிசோதகர் வந்தபோது மலக் முகமது ரஃபீக் அஹமத் சாஹிப் அவர்கள் மற்றும் அவருடைய நண்பர் ஆகிய இருவரை தவிர வேறு யாரிடமும் பயணச்சீட்டு இல்லாததை கண்டு, இந்த மௌலவிகள் உண்மையாளராக இருந்தால், இவர்களுடைய ஜிஹாது உண்மையானதாக இருந்தால், இவர்கள் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்து நாட்டின் கருவூலத்திற்கு இழப்பை ஏற்படுத்த மாட்டார்கள். இன்றைய நாட்களில் இவர்கள் இன்னும் அதிகமாக இழப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் தன்னுடைய பணிக்காக கராச்சி சென்றடைந்த பிறகு ஆபீசர் இன்சார்ஜிடம் நமது யூனிட்டில் காதியானி யாரும் இருக்கின்றார்களா என்று வினவி தெரிய வந்த போது ஒரு அகமதியிடம் பேசி விவரங்களை தெரிந்து கொண்டு பிறகு பையத் செய்து அகமதியத்தில் இணைந்து விட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் இவ்வாறு இவர்களுடைய தந்தை அகமதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய குடும்பத்தில் அகமதியத் வந்தது. மர்ஹூமா 1987 முதல் இப்போது வரை கராச்சியில் டீச்சிங் துறையில் இருக்கின்றார்கள். இறைவன் மர்ஹூமாவிற்கு 1997 முதல் மரணம் வரை ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கு முழுமையாக வாய்ப்பளித்தான். 1997 முதல் 2005 வரை 8 வருடங்கள், பிறகு 2007 முதல் 2013 வரை 6 வருடமும் உள்ளூர் சதர் லஜ்னாவாக பணியாற்றும் வாய்ப்பையும் பெற்றார்கள். பிறகு அவர்கள் கியாதத்துகளை கண்காணிக்கும் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார்கள். கராச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினராகவும் இருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் நல்வாய்ப்பு பெற்றிருந்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்தவராகவும் இருந்தார்கள். இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் சையத் மெஹமூத் அஹமத் ஷா சாஹிப் தவிர 2 மகன்களும் 2 மகள்களும் அடங்குவர். அவர்களின் 2 மகன்களும் ஜமாத்தினுடைய முபல்லிக் ஆவார்கள். ஹாஃபிஸ் சையத் ஷாஹித் அஹமத் ஷா சாஹிப் நைஜீரியாவில் உள்ளார்கள். 2வது மகன் மதிப்பிற்குரிய ஹாஃபிஸ் மசூத் அஹமத் சாஹிப் இங்கு யூகேவில் தொண்டாற்றும் நல்வாய்ப்பை பெற்று வருகின்றார்கள். இவரால் தாயாரினுடைய ஜனாதாவில் செல்ல முடியவில்லை. ஹாஃபிஸ் சையத் மசூத் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த எளியவனுடைய பெற்றோர்களுக்கு தனது 2 மகன்களையும் திருக்குரானை மனனம் செய்ய வைத்து இறைவழியில் அர்ப்பணிக்கும் நல் வாய்ப்பு கிடைத்தது. இருவரையும் திருக்குரானை மனனம் செய்தவர்களாக ஆக்கினார்கள். பிறகு ஜாமியாவில் சேர்த்தார்கள். தாயார் அவர்கள் எல்லா விவகாரங்களிலும் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கினார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே நாங்கள் ஜமாத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய மூளையில் பதிவு செய்து விட்டார்கள். கூறுகின்றார்கள், எனக்கு நினைவிருக்கிறது, சிறிய வயதாக இருக்கும்போது நாங்கள் தூங்கச் செல்லும் போது எங்களை துவாக்களை மனனம் செய்ய வைப்பது, எங்களுக்காக துவா செய்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. குறிப்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக எழுதிய மெரே மோலா மெரி இக்கு துவாக என்ற துவா வடிவிலான கவிதை வரிகளை மிகவும் உருக்கத்துடன் படித்து வந்தார்கள். மேலும் எப்போதும் உன்னுடைய சகோதரர் முரப்பியாக வேண்டும், நீ குரானை மனனம் செய்வதற்கு கராச்சியிலிருந்து ரப்வா செல்ல வேண்டும் என்று கூறி வந்தார்கள். பிறகு அல்லாஹ்வினுடைய அருள் நடந்தது. அதாவது 2 சகோதரர்களும் திருக்குரானை மனனம் செய்தனர். பிறகு வாழ்க்கை அர்ப்பணித்து ஜாமியாவில் கல்வி பயின்று முபல்லிகாக ஆகி தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், குரான் மனனம் செய்யக்கூடிய மதரசாவில் நாங்கள் இருந்தபோது எங்களுடைய தாயார் ஏறக்குறைய எல்லா மாதமும் கராச்சியிலிருந்து ரபுவா வருவார்கள். அந்த காலத்தில் ரயில் அமைப்பு மிக மோசமாகவும் கஷ்டமானதாகவும் இருந்தது. அன்னார் எங்களை சந்தித்து நாங்கள் மனனம் செய்த பகுதியையும் கேட்பார்கள். மேலும் எங்களுடைய துணிகளை துவைத்து இஸ்திரி செய்து ஒரு நாள் எங்களுக்கு தொண்டாற்றிவிட்டு பிறகு மீண்டும் கராச்சி சென்று, ஏனென்றால் அவர்கள் கல்வி கற்பிக்கும் துறையோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள், கல்வி கற்பிக்கின்ற பொறுப்பை நிறைவேற்றி வந்தார்கள். கூறுகிறார்கள், கடந்த நாட்களில் அவர்கள் நோயுற்ற போது இவர் அங்கு சென்றிருந்தார். ஜனாதாவில் செல்ல முடியவில்லை. ஆனால் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது சென்று சந்தித்து வந்தார்கள்.
கூறுகிறார்கள், நான் அங்கு சென்றபோது நான் அல்லாஹ்விடம் எப்போதும் என்னுடைய இறைவா, என்னுடைய இரு வாழ்க்கை அர்ப்பணித்த மகன்களுக்கு என்னை ஒரு சோதனையாக ஆக்கிவிடாதே என்று துவா செய்து வருவதாக கூறினார்கள். அன்னாரின் வாழ்க்கையின் இன்னொரு சிறப்பம்சம், நம்மவர்கள் மற்றும் மற்றவர்களின் பெண் பிள்ளைகளின் திருமண விவகாரங்களை சரி செய்வதில் மிகவும் உதவி வந்தார்கள். மேலும் மிகவும் துடிப்பு கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் மற்றும் ஜமாத் உறுப்பினர்களோடு அல்லாஹுக்காக மட்டும் கருணையுடனான தொடர்பு இருந்தது. அதுவும் தனித்தன்மை வாய்ந்ததும் மேன்மையானதாகவும் இருந்தது. அல்லாஹ் மர்ஹூமாவின் பதவிகளை உயர்த்துவானாக. அவர்களுடைய குழந்தைகளுக்கு அன்னாரின் நன்மையை தொடர்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. மேலும் அன்னாரின் துவாக்களுக்கு வாரிசாக்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.